தேசிய பழங்குடியினர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. 2004ல தான் பிப்ரவரி மந்த்ல தான் இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க உரிமைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் 89வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த 89வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா 338, அதாவது சட்டப்பிரிவு 338 ஏ அப்படிங்கிற பிரிவானது சேர்க்கப்பட்டது. அந்த 338 ஏ பிரிவின் கீழ் தான் தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கறது அமைச்சிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ 2004 பிப்ரவரி 19ஆம் தேதி. அதோட ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. பழங்குடியின அமைச்சராக யார் இருக்காங்கன்னா மத்திய அமைச்சராக அர்ஜுன் முண்டா. நெக்ஸ்ட் இப்ப எதுக்காக இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் பத்தி பாக்குறோம்னா, இப்ப அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபார் தீவுல கிரேட் நிக்கோபார் திட்டமானது செயல்படுத்துறாங்க, தீவு திட்டம். சோ இது எந்த திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. கிரேட் நிக்கோபார்ல வந்து துறைமுகம் அமைக்கிறது, சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கிறது, அங்க ஒரு சிறு நகர் பகுதியை உருவாக்குறது, 160 சதுர கிலோமீட்டருக்கு மின் உற்பத்தி நிலையம் அமைக்கணும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்துல இன்க்ளூட் பண்றாங்க. சோ இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல பாத்தீங்கன்னா 72,000 கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அமைக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து அங்க பழங்குடியினர் வாழ்றாங்க இல்லையா, நிக்கோபாரிஸ் அப்புறம் ஷோம்பென்ஸ் சொல்லிட்டு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய 130 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பழமையான காடுமே இதுல இன்க்ளூட் ஆகுது இந்த திட்டத்துல. இந்த திட்டம் வர்றதுனால அவங்க பாதிக்கப்படலாம், அங்க உள்ள சுற்றுச்சூழல் நிலை பாதிக்கப்படலாம், அந்த வந்து அப்படி நினைக்கிறாங்க சரிங்களா. அங்க உள்ள பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம், உயிரினங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. அதனால அந்த திட்டம் குறித்து விரிவான அறிக்கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் வழங்கல. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா பழங்குடியினர் விவகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர்கிட்ட அறிக்கை சமர்ப்பிக்கும் பொறுப்புல வந்து தேசிய பழங்குடியினர் ஆணையம் இருக்கு. அவங்க வந்து ஏதாவது பழங்குடியினர் சம்பந்தமான விஷயம் மேற்கொள்றாங்கன்னா அந்த விவகாரம் சம்பந்தமான அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கணுங்கிறது இந்திய ஆர்டிகல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இடம்பெற்றிருக்கு.